எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் வருடப்பிறப்பு, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையில் மணி பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு கூட அம்மா தூங்காமல் அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. தூங்காமல் 4:30 இல்லை, நான் எழுந்திரிச்சது இப்போ தான் 4:30க்கு எழுந்திரிச்சிருக்கேன். அவங்க ராமடியும் எழுந்திரிச்சு வேலை செஞ்சிட்ருக்காங்க. சரி, இதை அப்படியே வீடியோவாக எடுத்து போட்டால் அவங்களும் சந்தோஷப்படுவாங்களே, என்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்குறேன். பார்த்தா காலையிலே கோலம் விட்றதுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அம்மா கோலம் விட்றதுலேருந்து தமிழ் வருடப்பிறப்பு நம்ம வீட்டில் எப்படி போயிட்டுருக்குங்கிறத, அம்மா அதை எப்படி வரவேற்கிறாங்கங்கிறத பாருங்கள். கோலம் போட்டுட்ருக்காங்களா? அப்படியே இன்றைக்கி தமிழ் வருடப்பிறப்பதும் என்ன கோலம் விட்றாங்கன்னு பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே இருந்தால் தெரிஞ்சிருக்கும். நமக்கு நல்ல தூக்கம் 4:30க்கே எந்திரிக்குங்கிறது தூக்கம் வராது. அப்படி தூங்கினா விடிய காலம் தான் நமக்கு நல்லா தூக்கம் வரும். அந்த நேரத்தில் இப்போ எழுந்திரிச்சி அம்மா கோலம் விட்றத வீடியோ எடுக்க போகிறோம். அம்மாவுக்கெல்லாம் தூக்கமே இல்லையாட்டு. நீ தூங்கவே இல்லையாம்மா? நீனும் இப்போ தான் இருந்துச்சியா? இப்போ அந்த விளக்கு இதெல்லாம் நிறையா இது பண்ணிச்சு, நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டியா? சரி சரி. இப்போலேருந்து அம்மா கோலம் விட்றதுலேருந்து ஆரம்பிக்கிறோங்க தமிழ் வருடப்பிறப்பை. பார்ப்போமா இன்றைக்கி வீடியோ எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள் எப்படி போகுது இந்த வருஷம் நமக்கு தமிழ் வருடப்பிறப்பு பொழுது. ஒரு நாள் பொழுது இல்லை, காலை பொழுது எப்படி போகுதுன்னு பாருங்கள். அம்மாவோட கோலத்தை பாருங்கள். 3D போல் 3D டிசைன் போடுற மாதிரி இருக்குது கோலம். அவ்வளோதான். நம்ம கோலம் பெருசாலாம் இல்லையா? பெருசாக வரும், கொஞ்சம் பெருசாக வரும். இன்னும் பெருசாக வருமா? இந்த கோலம் ஏற்கனவே விட்டுருக்கியா? அந்த இது எங்கே விட்டுருக்கேன்? தெரியல, இது போல விட்ட மாதிரியே இருக்கு வீடியோ. தான் போட முடியும். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவால் கோலம் விட்டுருக்காங்க அம்மா வாசல் படியில். அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே கோலம் விட்றாங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் ஒயிட்டு கொடுத்து முடிச்சிட்டாங்க. இதுதான் டிசைனு. இதில் கலர் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். தமிழ் வருஷமாவது இன்றைக்கி நான் போட்டிருக்க கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா என்னன்னு பாருங்கள். இப்போ இன்றைக்கி போட்டிருக்க கோலம் அதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு அம்மா. கோலம் அழகாக இருக்குல்லங்க, சின்னதாக இருந்தாலும். போட்டு முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது படிமார்க்காவில் கொண்டு வச்சு அதில் அரிசி எழுதி வைக்கணும். படிமார்க்காவில் பண்ணி என்ன பண்ணுறேன்னு சொன்னாலும் புரியாது. எல்லா வாசலுக்கும் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அரிசி மாவில். அது என்ன நடக்கணும் தண்ணியா? தண்ணி கோலம் நேரம் குடமாக தண்ணி இருக்கணும்.
ஏன் இங்கே வச்சுருக்க வாசலில்? இங்கே தான் இருக்கணும். நான் டாக்டர் எடுத்துகிட்டு வந்து எத்தனை பெரிய இருக்கு. விளக்கு ஏற்றி வச்சுட்டேன். நம்ம அந்த 2 விளக்கையும் வந்து வாசலில் திண்ணையில் ஏற்றி வைப்போம். ஏற்றிட்டே எல்லாத்தையும். இப்போ வரைக்கும் அம்மா அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாங்க. அடுத்ததாக வந்து அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. முன்னாடி குத்து விளக்கு, சின்ன குத்து விளக்கு, பெரிய குத்து விளக்கு ஏற்றி வச்சாங்களா. இப்போ வந்து அகல் விளக்கு கோலத்தில் ஏற்றி வைக்கிறாங்க பாருங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மணி 5:35ங்க. நல்லா விடிய ஆரம்பிச்சிருச்சு வானம். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மா நிறையா ஒர்க் பண்ணிட்டாங்க. கோலம் போடுறது, உள்ள விளக்கேற்றி வைக்கிறது, இந்த விளக்கெல்லாம் ரெடி பண்ணது, எவ்வளோ வேலை செஞ்சுட்டாங்க காலையிலேயே. தமிழ் வருட பிறப்பை வந்து ஒவ்வொரு ஆண்டும் அம்மா இப்படி தான் வரவேற்கிறாங்க. தினமும் நம்ம சமைக்கிற அடுப்பு மேலேயும் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவால் கோலம் வர்றாங்க. நல்லா சாணத்தால் மொழுவி அடுப்பே நீட்டாக இருக்குது பார்க்க. இப்போ இருட்டில் இருக்கிறதும் உங்களுக்கு தெளிவாக தெரியல அடுப்பு. விடிஞ்ச பிறகு சமைப்பாங்களோ அப்போ காட்டுறேன் அடுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்பா எந்திரிச்சு வராது. எந்திரிச்சு வரப்போ பச்சை தண்டோட வர வெளி பயணமா? வெளி பயணம் இல்லை, ஏந்திரிச்சு வரணும். அந்தாண்ட தானே போக மாட்டான். இல்லை காலையிலே சட்டெல்லாம் போட்டிருக்கேன். சட்டை போட்டிருக்கேன், குளிருக்கு துண்டு எப்போதும் போகிற மாதிரி போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி தமிழ் வருட பிறப்பு மக்களுக்கு. தமிழ் வருட பிறப்பு புத்தாண்டு வாழ்த்துக்கள் மக்களுக்கு சொல்லு. தமிழ் வருட பிறப்பு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மக்கள் அனைவருக்கும். மக்கள் எங்களையும் சேர்த்து எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாத்தையும் இன்று புது வருஷம் தமிழ் புதுவாண்டு தொடர்ந்து நம்மளை வயசை கூட்டிக்கிட்டே 51 இருந்தாங்க, 52, 50 அப்படி ஒன்று ஒன்றா மேலே போயிட்டுருக்கோம். அதுக்காக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நல்வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கி என்ன தமிழ் புத்தாண்டு ஏதாவது நான்வெஜ் உண்டா? உண்டு. எப்போ எடுக்க போகிறேன்? போவேன், பால் கறந்து வச்சுட்டு தான் போவேன். சரி, பால் எல்லாம் கறந்து சாணி ஆடுற மாதிரி தான் நான் அப்பயே போவேன்.
அது இல்லைன்னா முடிச்சுக்கலாமா? கறி சூரட்டி கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்தோம். ம். என் ஃப்ரெண்டு இலை வச்சு வர சொன்னான், வந்தால் கிடைக்குங்கிறான். சித்தப்பாவை ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லிட்டா? அதெல்லாம் இப்போ இந்த இன்றைக்கெல்லாம் இப்போ வருஷம் ஒரு பக்கம் கும்பலாக கிட்ட போக மாட்டார். ம். சரி சரி. செவரொட்டி வேணும்னா இன்றைக்கி தான் எடுக்கணும் இல்லை, எல்லா நாளும் எடுக்கலாம். கரெக்டாக நீ வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு கூட எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை போனால் எடுத்து வாங்கிட்டு வரலாம். சரி. இடமே இன்னும் கூட்டாமல் கிடக்குதுமா? கூட்டம் எந்த வேலை தான் செய்யறது? அடுப்பை மட்டும் சுத்தம் பண்ணியிருக்க, கூட்டாமல் வச்சுருக்க. அடுப்பை திருப்பதுன்னு அடுப்பை தான் பார்க்கணும், அப்புறம் எல்லாம் கூட்டிக்கும். சரி. அடுப்பை பற்ற வச்சாச்சு. காலை சாப்பாடு ஃபுல்லாக இதில் தான் இருந்தாலும் ஏன் இப்போ பற்ற வச்சோம்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி போட போகிறோம். அம்மா சொன்னாங்க சாம்பிராணி போடணும், அடுப்பை பற்ற வைக்கலான்னு. அதேமாரி பற்ற வச்சுட்டேன். இந்த ரெடிமேட் சாம்பிராணி போடலாம்ல அப்படின்னா அதான் வருஷம் ஃபுல்லாக போட்டு கிடக்குது. இன்றைக்கி ஒரு நாளாவது இந்த சாம்பிராணி நெருப்பில் போட்டு காட்டுவோம் இல்லையா, அந்த சாம்பிராணி போடணும் அப்படின்னாங்க. அதனால் மெனக்கட்டு நான் அடுப்பை எரிய விட்டுட்ருக்கேன். கட்டளை சேர்ந்த நோட மாட்டாங்க. கேட்டு நம்ம வீட்டுக்கு சாம்பிராணி போடுற கரண்டியை பாருங்கள். இதெல்லாம் அம்மாக்கெல்லாம் காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வருட பிறப்பை எவ்வளோ ஆனந்தமாக இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுது. நம்ம என்ன குளிக்க கூட இல்லைங்க. குளித்து முடிச்சுட்டு இப்படி தான் வருஷம் ஃபுல்லாக அந்த காலத்தில் சாம்பிராணி போடுவாங்க காலையில். ஏமா? ஆமாம், இப்படி தான் தணல் தான், கனல் நெருப்பு தான். இப்போல்லாம் என்றைக்காவது நாளுங்கிழமை அன்றைக்கி மட்டும்தான் பெண்கள் வந்து சாம்பிராணி போடுறாங்க. வெள்ளி செவ்வாயில் போடுறாங்க. வெள்ளி செவ்வாயெல்லாம் இப்படி இல்லை, கம்ப்யூட்டர் சாம்பிராணி. எங்கேயும் போய் காட்டிட்டு வரணுங்க. சாம்பிராணி போடுறாங்க. ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் முழிக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் நித்விக். என்னடா நம்ம கூட படுத்த ஆளெல்லாம் யாரையுமே காணுமேன்னு முண்டி பார்க்குறான். சிங்கம் எந்திரிக்குது, எந்திரிச்சதுன்னா எப்போ படுக்கும்னே தெரியாது இனிமேல். அவ்வளோதான். இதுக்கு எங்கே கூட பார்த்து இந்த ஆள்லாம் காணணுன்னு எழுந்துச்சு. எப்படி போஸ் கொடுக்குறான் முடியும் எழுந்துச்சு. தூங்கி முடிச்சாச்சா பாப்பா? தூங்கிச்சா? தாத்தா எங்க? உன் கூட படுத்திருந்த தாத்தா எங்க? தாத்தா எங்க? தூக்கத்தில் இருக்காங்க. இப்போ தானே எந்திரிச்சிருக்கான். கொஞ்சம் சரியாகும், கொஞ்சம் நேரம் ஆகணும் சரியாக. அம்மா வராங்க. நித்திக்கு அடித்து பூசி விடுமா? சாமி கும்பிடும்பா. பா எந்திரிப்பா. ஐயா சாமி கும்பிடுப்பா. தொட்டு கும்பிடு, அது தொட்டு கும்பிடு. திவாரத்தை நாட்டுக்கு என்னப்பா? ஆயா இப்படி போட்டிருக்குங்கிறாங்க. கையை காட்டுறோம். யார் போட்டா? எப்படி? கறி எடுக்கிறதுக்காக நானும் அப்பாவும் போயிருந்தோம்.
ஃபுல்லாக அங்கே ஒரே கூட்டங்க. அதனால் தெரிஞ்சவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. எப்படியும் காலை சாப்பாட்டுக்கு ஆகாது இன்றைக்கி கறி குழம்பு, கறி ஆகாது. அதனால் ஒரு அண்ணன்ட்ட காசு கொடுத்து எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பாவுக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க, அதனால் அங்கே நிற்க முடியல. ஏன்னா இப்போ தான் உரிக்கவே ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நறுக்கி பீஸ் போட்டு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் பங்கு வைப்பாங்க. அவ்வளோ நேரம் நின்னா அங்கே நமக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சவங்கள்ட்டே காசு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அம்மா வந்து காலை வேலையில் எல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னது சாப்பிட்லாமா? ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், எடுத்து போகிறேன். இந்த எடுக்க போகிறேன், சாப்பிட்லாம். வெந்து போச்சு. காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார்லாம் சாம்பார் ஊற வச்சுருக்காங்க, எடுத்து வச்சுட்டியே? சாம்பார்லாம் வச்சுட்டேன். வெந்தா சாப்பிட்லாம். எடுத்த உடனே சாப்பிட வேண்டியதான் நம்ம. சரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணா அண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அண்ணி ஊருக்கு. அவங்க ஊரில் இன்றைக்கி விசேஷமாக ரொம்ப பெருசாக இருக்குமா. வருட பிறப்பில் பால் குடம், காவடி, சாமி ஊர்வலம் அப்படிலாம் நிறையா இருக்குங்கிறதுனால அவங்க முந்தா நாளே போயிட்டாங்கம்மா. முந்தா நாளே போயிட்டாங்க. அண்ணன் மட்டும் அப்போ வந்து மாடை பார்த்துக்கிட்டு போகிறாங்க. அவங்க அந்த ஊரில் ஃபெஸ்டிவல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் அங்கே வருவாங்க. இன்றைக்கி நான், அம்மா, அப்பா, நித்விக்கு இவங்க தான் இட்லி சாப்பிட போகிறோம். பாப்பா இருந்தாச்சு, பாப்பா நம்ம வீட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வருடப்பிறப்புங்கிறதுனால நேற்று சாயந்தரமே அவங்க ஊருக்கு கிளம்பி போயிடுச்சு. அங்கே போயிட்டு 4 கிழமை நம்ம வீட்டில் தான் இருக்குன்ட்டு அங்கே போயிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் 4 பேர் தான் இருக்கோம், நித்விக்காவோட சேர்த்து. ஸோ மக்களே சாப்பிட போகிறோம். தட்டெலாம் வந்துடுச்சு சபைக்கு. சாம்பார் எடுத்து வச்சுருக்காங்க அம்மா. நித்விக்க பாருங்கள் தண்ணி குடிக்கலாம். நித்விக்க என்ன பண்ண போகிற? உவா திங்கிறான். நாங்கள் தட்டில் ஒன்றுமே இல்லைப்பா. இல்லை உவா திங்கிற. ஒரு நிமிஷம் அப்புறம் அது வெந்துட்டுருக்குல்ல, எடுத்தோடனே சாப்பிடுவோம் பாப்பா. நீ சாப்பிடு, ஒரு இட்லி சாப்பிடு. சூடு எப்படி இருக்கு? உவா இருக்கா? சூடா? சாம்பார் போட்டா நித்விக்கு சாம்பார் போட சொல்கிறோம். போட்டேன். ஊற்று. போதும். போய் தாத்தா இருக்கலாம் இல்லை. எப்படி உக்காந்துருக்கான் பாருங்களேன். நித்விக்க தாத்தா சாப்பிட விடு. கறி வருமாப்பா? அதெல்லாம் வந்துடும். இவ்வளோ நேரம் ஆகுது, நம்ம இன்னும் அங்கே வந்துருக்கணும். இவ்வளோ நேரம் போனப்போ தான் நான் அடுத்து வேலை பார்த்தேன். நினைப்பா சாப்பிடாம வாடா சாப்பிடு. வா வச்சுக்க. வா கழட்டு. மேலே ஏற்றி போடு, சட்டையை மேலே ஏற்றி போடு. இல்லை கையை உள்ள விடு, இங்கே விடு, இது உள்ள விடு. இல்லை அதை சாப்பிட வர்றானா பாரு. இந்தா இட்லி எடுத்து சாப்பிடு. என்ன பண்ணுது? கை வச்சு பாரு, சூடாக இருக்கான்னு. சுடுத? ஆயா சூடாக தான் இருக்கு. ஆற விட்டு சாப்பிடு.
இதை புட்டு போடுப்பா அவன் சாப்பிடுவான். வருஷப்பருப்பை தான் காலையிலே வந்து இட்லி சாப்பிட்டுருக்கோம். அடுத்தது மத்தியானம் வந்து மட்டனு. உங்கள் வீட்டெல்லாம் இன்றைக்கி வருஷப்பருப்பை தான் காலையில் என்ன சாப்பாடு, மத்தியானம் மட்டனா சிக்கனா மீனா அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏ ஊது ஊது. ஆறு இருக்குங்க அப்படி சாம்பார் போட்டு சாப்பிடு. காலை வேலையை பார்த்தேன், சாம்பார் வச்சேன், இட்லி ஊற்றுனேன், ஒரு இடு எடுத்தேன். சும்மா சின்ன பானைத்தான், அவங்க சாப்பிட்டாங்க. இப்போ ஒரு இடு ஊற்றிருக்கேன், 2வது இடு. அடுத்தது எடுத்து தான் நான் சாப்பிட்ணும். இப்போ காலை வேலை உணவு இப்படி போயிட்டுருக்கு. வீட்டில் உள்ளவங்க பூரா எல்லாம் சாப்பிட்டாங்க. அதை எடுத்து சாப்பிட்டாக்க அடுத்தது கறி எடுத்துகிட்டு வருவாங்க. மதியம் கறி சாப்பாடு ரெடி ஆக்கி அதை சாப்பிட வேண்டியது அன்றைக்கி நேரத்துலேயே. வருஷப்பருப்பு தமிழ் வருஷப்பருப்பு அன்றைக்கி என்னென்ன நடக்கணுமோ அதை அத்தனையும் நடந்துக்கிட்டு இருக்குது. வீட்டுக்கார அம்மா என்ன செய்வாங்களோ அந்த சம்பிரதாயப்படி அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது வந்து வீடியோ ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. நான் வந்து இப்போ இடையில சாப்பாட்டுக்கு வந்தேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் அடுத்தது வந்து ஆடு மாடு பார்க்குற வரைக்கும் நான் போயிடுவேன். ஒரு பையனை கறி கொண்டு வர சொல்லியிருக்கேன். எடுத்துகிட்டு அந்த கொண்டாந்து கொடுத்தா வீட்டுக்கார அம்மா கறியை சமைச்சு வைப்பாங்க. நம்ம மத்தியானம் எப்போ பசி இருக்குதோ அப்போ வந்து நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான். இப்படி தான் வருஷப்பருப்பு அன்றைக்கி பண்ணுறது நாங்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிமேல் வர நாட்கள் நல்ல நாளாக அமையணும். எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையணும் வேண்டிக்கிறோம். எப்படி அம்மா அவங்க பிஸியாக காலையிலேருந்து நாங்கள்லாம் நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டோம். அம்மா இடையில தூங்கி எழுந்துச்சு ஒவ்வொரு வேலையும் பார்த்து கரெக்டான தூக்கம் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தாங்க. இப்படி தான் வருஷம் அந்த வீட்டில் ஓட்டு வீட்டில் இருக்கிறப்ப இப்படி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. வருஷம் இப்படி தான் நடக்கும். ஸோ இப்படி தான் போகுது தமிழ் வருட பிறப்பு. இந்த வீடியோ அவ்வளோதான், முடிச்சிக்கலான்னு இருக்கும். முடிச்சிக்கலாமா போட்டுமா? ஏன் உனக்கு என்ன வேலை? நீ எடுத்துக்கிட்டு நான் இல்லாட்டினா நீ எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மக்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே.